அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்ப அந்த சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து வந்த ஓய்வூதிய திட்டத்தின் முக்கிய அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. டாப்ஸ் எனப்படும் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் இறுதி விதிமுறைகள் தயாராகி வரும் நிலையில் 2026 ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இடைக்கால நிவாரண தொகை வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. தமிழக அரசு தற்போது இடைக்கால நிவாரண அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன்படி 2026 ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அவர்கள் கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளத்தின் 30% அல்லது ரூபாய் 10,000 இதில் எது அதிகமோ அந்த தொகை மாதாந்திர இடைக்கால நிவாரணமாக வழங்கப்படும். இதனுடன் தற்போது நடைமுறையில் உள்ள அகவலைப்படியும் சேர்த்து வழங்கப்படும் என அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் பொருந்தாது என்பது முக்கியமான அம்சமாகும். 2003 ஏப்ரல் 1ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்கள், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இருந்தவர்கள், 2026 ஜனவரி 1ஆம் தேதி பணியில் தொடர்ந்து இருந்தவர்கள் மற்றும் அதன் பிறகு வயது முதிர்வு காரணமாக ஓய்வு பெற்றவர்கள் மட்டுமே இந்த தொகையை பெற தகுதியானவர்களாக கருதப்படுவார்கள். மேலும் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் தகுதியான அரசு சேவையை நிறைவு செய்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது. அதே போல் பணியில் இருந்த போதே உயிரிழந்த அரசு ஊழியர்களின் தகுதியான குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த இடைக்கால நிவாரணம் வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. இதனால் குடும்ப ஓய்வூதியத்தை நம்பி வாழும் பல குடும்பங்களுக்கும் இந்த அறிவிப்பு நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. மறுவரும் 2026 ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன்பே ஓய்வு பெற்றவர்கள், பணியில் இருந்து விலகியவர்கள் அல்லது தன்னார்வ ஓய்வு பெற்றவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் இடைக்கால நிவாரணம் பெற முடியாது என்று அரசாணையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதனால் சில தரப்பினரிடம் அதிருப்தியும் உருவாகியுள்ளது. அரசின் இந்த நடவடிக்கையை அரசு ஊழியர் சங்கங்கள் ஓரளவிற்கு வரவேற்றுள்ளன. ஓய்வூதிய திட்டம் முழுமையாக அமலுக்கு வருவதற்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பது நல்ல விஷயம் என்று அவர்கள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை முன்கூட்டியே பெறும் கம்யூட்டேஷன் தொகை, பணிக்கொடை உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து அரசாணையில் எந்த விளக்கமும் இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நன்றி, வணக்கம்.